இப்போ அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை? காந்தி நகர் தொகுதியில் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும்னா நீ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும். மக்கள் பணி செஞ்சிருந்தானா மக்களே வந்து ஓட்டு போட போறான். அதை விட்டுவிட்டு எதிர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை அவனை கூப்பிட்டு மிரட்டுறது, இல்லைன்னா பணம் வாங்கிக்கன்னு சொல்றது. ஒரு பக்கம் நான் ஏழை தாயின் மகன் டீ வித்தவங்கிறான், ஒரு பக்கம் உண்மையில் நீங்கள் டீ வித்தவர்கள் இல்லை, தேசத்தை விற்றவர்கள். ஆனால் மோடி போட்டிருக்கிற கோட்டு 10 லட்சம், சாப்பிட்ற காளான் பல லட்சம். குழந்தைகளை வந்து கையில தாமரை சின்னத்தோட குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்துறாங்க. தேர்தல் களம் என்பதும் ஜனநாயகத்தில் நடக்கிற ஒரு போர் தான். ஏன் குழந்தைகளை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டுற நீயே? நேத்து கூட மோடி பேசியிருக்காரு. நேத்து மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்தோடனே இந்த ஊழல் பணத்தை எல்லாத்தையும் வசூல் பண்ணி எல்லாத்தையும் பேங்க் அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொல்றாரு. யாரு? அதான் அக்கௌண்ட். யாரை கொண்டு போடுவாரு? தேர்தல் ஆணையம் செய்கிற சதிகளின் வழியாகவோ குழப்பங்களின் வழியாகவோ ஜனநாயகம் இருக்குமானே சந்தேகமா இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகனுக்கு தான் நாங்க சீட்டு கொடுத்தோம்னு சொல்றாங்களே, இது என்ன வகையான கேவலம் நான் கேட்கிறேன். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா போட்டியிடக்கூடிய அந்த காந்தி நகர் தொகுதியில் வந்து ஏறத்தாழ 25 பேர் வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சில பேர் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷாவுக்கு எதிராக யாருமே போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில அங்கே சில வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேண்டிடேட்ஸே வந்து சில வீடியோக்கெல்லாம் போடுறாங்க, மிரட்டப்பட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? மீண்டும் மன்னராட்சியை நோக்கி பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து இளவரசர் என்கிறார்கள். ஆனால் மன்னராட்சி காலத்துக்கான சர்வாதிகாரத்தை நோக்கி யார் போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு பக்கம் நான் ஏழை தாயின் மகன் டீ வித்தவங்கிறான், ஒரு பக்கம் உண்மையில் நீங்கள் டீ வித்தவர்கள் இல்லை, தேசத்தை விற்றவர்கள், இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை விற்றவர்கள், இந்த நாட்டினுடைய நலன்களை விற்றவர்கள், ராணுவ ரகசியங்களை விற்றவர்கள், போதைப் பொருட்களுக்காக ராணுவ ரகசியங்களை விற்றவர்கள். அதனால ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மானத்தையும் விற்றவர்கள் அவர்கள். அவங்க சொல்றாங்க ராகுல் காந்தி இளவரசருங்கிறாங்க. ஆனால் மோடி போட்டிருக்கிற கோட்டு 10 லட்சம், சாப்பிட்ற காளான் பல லட்சம். அப்ப ஏழை தாயின் மகன் என்று இவர்கள் அந்த வேடத்திலே இருக்கிறார்கள். உண்மையிலேயே மக்களின் பிரதிநிதியாக ராகுல் காந்தி போன்றவர்கள் போகிறாங்க. இப்ப அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை? தான் வந்து தன்னிகர் இல்லாத ஒரு தலைவராக வந்து எப்பொழுதுமே அவர் நம்பர் 2ல இருக்கிறார். மோடி வந்து முதலிடம் என்றால் இவர் 2வது இடத்துல இருக்கார். தன்னை அடுத்த மோடியாக கருதி கொடுக்கிற இடத்துல அவர் இருக்கார். காந்தி நகர் தொகுதியில வந்து அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும்னா நீ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செஞ்சிருக்கணும். மக்கள் பணி செஞ்சிருந்தானா மக்களே வந்து ஓட்டு போட போறான். அதை விட்டுவிட்டு எதிர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை காணாமல் அடிக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அவனை கூப்பிட்டு மிரட்டுறது, இல்லைன்னா பணம் வாங்கிக்கன்னு சொல்றது, இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய போக்கே கிடையாது. இதுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பொழுது எதிர் வேட்பாளர்களை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்றோ போட்டியிலிருந்து விலக வைக்க வேண்டும் என்றோ நீங்கள் எப்பொழுது முயற்சி செய்தீர்களோ அந்த வினாடியே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். ஜனநாயகத்துக்கு நீங்க அன்ஃபிட்டு, நீங்கள் முழுமையாக தோற்றுவிட்டீர்கள். இல்லை, காங்கிரஸ் அங்கே போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் சார்ந்த சோனா பட்டேல் சொல்றாரு, எங்களால் பிரச்சாரமே பண்ண முடியல, அது மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழல் அங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தான் முழு கட்டுப்பாட்டை எடுத்திருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது எதிர்க்கட்சியை சார்ந்தவங்களோ இல்லை மற்ற இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸோ அங்கே வந்து பிரச்சாரமே பண்ண முடியாது, எங்களால் தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு சமநிலை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நாம் இதை எப்படி இந்த நேரத்தில் பார்க்குறது? இந்தூரிலே என்ன நடந்தது, மத்திய பிரதேசம் இந்தூரிலே என்ன நடந்தது, குஜராத் மாநிலம் சூரத்திலே என்ன நடந்தது, காங்கிரஸ் வேட்பாளரை நீங்க வேட்பு மனுவை வந்து தள்ளுபடி செய்யறாங்க, அல்லது வேட்பாளரே போய் பாஜக சேர்றாரு. கடைசி நேரத்தில் வேட்புமனு தாக்கல் முடிகிற அந்த நேரத்தினுடைய குறிப்பிட்ட நேரத்தில் மறுபடியும் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தவே முடியாது என்கிற சூழல் நெருக்கடியை, நேர நெருக்கடியை உருவாக்கி வாபஸ் வர வைப்பது, அவரை பாஜகவில் சேர்ப்பது என்கிற உத்தியை கையாளுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன விருப்பம்? அப்போ வந்து அமித்ஷாவுடைய விருப்பம் என்னவாக இருக்கும்? தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நேரடியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அறிவிச்சிருங்க. இப்போ ராஜ்யசபா எம்பிக்கெல்லாம் தேர்தல் நடத்துறாங்க, அவங்களும் ஒரு எம்எல்ஏக்களை வச்சு ஓட்டு போட்டு அந்த கட்சி சார்பாக நிறுத்துறாங்கல்ல. ஆமா, பொதுமக்கள் ஓட்டு போடுறானா வரிசையில் நின்று? இல்ல, அந்த மாதிரி நியமன எம்பி மாதிரி தேர்தல் ஆணையத்தால வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுத்து அமித்ஷாவை நாங்க வந்து எம்பியா வந்து நாங்க அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது மூலமா இந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த செலவு பட்டியல் இருக்குல்ல, இந்த நாட்டில் வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் 4 கோடி பிடிபடுது, பல இடங்களில் பல வேட்பாளர்களுக்கான அந்த சொத்துக்கள்லாம் வந்து பயங்கரமாக இருக்கு இல்லையா? இப்போ தேர்தல் சார்ந்த வரவு செலவில் இருக்கக்கூடிய குழப்பங்களில் படுகொலை வரைக்கும் நடக்குதுல்ல, பல இடங்களில் பணத்தை பறிமுதல் செய்கிறதுல படுகொலை வரைக்கும் போகிறாங்கல்ல. இப்போ இதெல்லாம் வந்து நாட்டு நலன் கருதி தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிடலாம். இந்த மாதிரி தேர்தல் நடத்துறதுல மக்களுக்கு நிறைய இடைஞ்சல் இருக்குது, அவங்க வரிசையிலெல்லாம் நிற்க வேண்டியிருக்கு, நாங்களும் என்றதில் எங்களுக்கு சிரமம் இருக்குது,
நாங்கள் எங்கள் எண்ணிக்கையை வந்து ஒருத்தன் வந்து ஒப்புகை சீட்டு வேணும்னு ஒருத்தன் வழக்கு போடுறான். தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரியது அல்ல அப்படின்னு சில பேர் சொல்கிறான். சாஃப்ட்வேரை மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறான். இவ்வளோ குழப்பம் எதனால நடக்குது? தேர்தல் நடத்துறதுனால நடக்குது. அப்போ தேர்தலே நடத்தாமல் அண்ணன் போஸ்டா அமித்ஷா ஜெயிச்சிட்டாரு, மோடி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இது எதிர்க்கட்சிகள் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு பாஜக காரன் சொன்னால அது மாதிரி எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கி பேரரசராக பதவி ஏற்றுருங்க. பதவி ஏற்றுட்டோம்னா நமக்கு அதோட தேர்தல் ஆணையத்தை கலைச்சி விட்டுலாம். அதை நோக்கி போகிறாங்க எல்லாரும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தெலுங்கானாவில் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாரு அமித்ஷா. அப்படி பிரச்சாரத்துக்கு வரும்போது குறிப்பாக அந்த லதா அப்படிங்கிற கேண்டிடேட் வந்து ஏற்கனவே அவங்க மேலே பல சர்ச்சையான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் வரும்போது குழந்தைகளை வந்து கையில் தாமரை சின்னத்தோட குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த நேரத்தை நம்ம எப்படி பார்க்குறது? தேர்தல் ஆணையம் என்னவா ரியாக்ட் பண்ணியிருக்கணும்? ஏன் எந்த ரியாக்ஷனும்? அது குழந்தைகளை வந்து போரிலே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வார்கள். போர்க்களத்திலே வந்து குழந்தைகளை பயன்படுத்துவது ஒரு மிகப்பெரிய குற்றம், போர் குற்றம், அது சர்வதேச குற்றம். தேர்தல் களம் என்பதும் ஜனநாயகத்தில் நடக்கிற ஒரு போர் தான். ஏன் குழந்தைகளை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுற நீயே என்று கேட்கிற இடம் இருக்குல்ல. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த லோக்கலில் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அது ஒரு கண்துடைப்பு மாதிரி நடக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், மோடி அவர்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை தொடங்குறாரு. தாலி ஏற்றுட்டு போயிடுவாங்க, 2 எருமை மாடு இருந்தால் ஒரு மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பல கருத்துக்களை சொல்றாரு. இது வரைக்கும் இந்த இந்திய பிரதமர்கள் யாருமே சொல்லாத அபூர்வமான தத்துவ முத்துக்களை எல்லாம் அவர் உதிர்க்கிறார்ல. இதை வந்து நாங்க நோட்டீஸ் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அது போன்ற பிரச்சாரங்களிலே அவர் தொடர்ந்து ஈடுபடாமல் இருப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இது வரைக்கும்? அவர் மறுபடியும் என்ன பேசுறாரு? பாகிஸ்தானுங்கிறாரு. நோட்டீஸ் அனுப்பிச்சா அவர் கட்டுப்படுவாருன்னு நினைக்கிறாங்க. நடவடிக்கை என்ன எடுத்தாங்க? நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது மட்டுமே வந்து நடவடிக்கை ஆயிருமா? ஒரு ஆள் இருக்கான், குற்றவாளின்னு அறிவிக்கிறான், கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, சம்பந்தப்பட்ட ஆளை போய் தூக்குறான்ல, ஒரு புகார் அளிக்கிறான், விசாரணைக்கு ஒரு ஆளை போய் பிடிக்கிறாங்கல்ல காவல்துறை. நீ நோட்டீஸை விட்டோம்னா இது என்னது? நம்மளே படிச்சுக்கிறதா? அதை நோட்டீஸ் அனுப்பிட்டு என்னது ஒரு ஃபார்மாலிட்டி? அது என்ன கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறதா? கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றதா? அதற்கு என்ன ரியாக்ஷனு? அதை வந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? தொடர்ந்து அது மாதிரி பேசினால் நீங்கள் வேட்பாளராக தேர்தலிலே நிற்க முடியாது என்கிற எச்சரிக்கை அவங்க கொடுத்தாங்களா? தேர்தல் ஆணையம் ஏதாவது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மோடி மேலே நடவடிக்கை எடுக்க தைரியம் இல்லை, கடைநிலையிலேயாவது யாரையாவது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கண்துடைப்பு நடவடிக்கைகளை மட்டுமே அவங்க செய்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்திற்கும் முழுக்க பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்குல்ல, அது வெளிப்படையாக தெரிகிறது. அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு எதிராக காங்கிரஸ் சதி பண்ணுது, நான் வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷனை வந்து நான் வந்து நீக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் காங்கிரஸ் தரப்புலையும் பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் வீடியோஸை போட்டிருக்காங்க என் மேலே, தெலுங்கானா முழுக்க பரவுது, இப்போ வந்து இது மாதிரி பொய் வீடியோக்களை ஏன் பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா ரொம்ப வருத்தப்படுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே அகிலேஷ் யாதவ் அவர்கள்லாம் என்ன செய்கிறாருன்னா, வட உத்தரப்பிரதேசங்கள் போன்ற மாநிலங்களில் முழுக்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி என்ன பேசுனாருங்கிற வீடியோவை பொதுக்கூட்டங்களில் போடுறாங்க. போட்டுட்டு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத சொல்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் வந்து ரொம்ப தந்திரமாக என்ன செய்கிறாங்கன்னா, அதை எப்படி அணுகுறாங்கன்னா, ராமர் கோயில் பற்றி அவர்கள் பேசுவதில்லை, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏன் தரல, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு மோடி சொன்னார்ல, அது வீடியோ காட்சியை போடுறான். ஆனால் உண்மை நிலவரம் என்ன? இன்றைக்கு 84% இளைஞர்களுக்கு வேலை இல்லை. அப்போ அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசாம நீ முழுக்க ராமர் கோயிலை பேசுற, பசுமாட்டை பற்றி பேசுற, பாகிஸ்தானை பற்றி பேசுற, இப்படி திசை திருப்புகிற வேலையை செய்வதன் மூலமாக பெரும்பான்மை இந்துக்களை நீங்கள் தொடர்ந்து ஏமாத்துறீங்க. இல்லை, நேற்று கூட மோடி பேசியிருக்காரு. நேற்று மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்தோடனே இந்த ஊழல் பணத்தை எல்லாத்தையும் வசூல் பண்ணி எல்லாத்தையும் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவேன்னு நேற்று சொல்கிறாரு. யார்? அதானி அக்கௌண்ட்லையா? யார் அக்கௌண்ட்டில் போடுவார்? மக்கள் அக்கௌண்ட்டில் தான் சொல்கிறாரு. மக்கள் அக்கௌண்ட்டில் போடுவேன்னு சொல்லி தானங்க. அதுக்கு என்ன சொன்னார்? 50 நாள் என்னை தீ வச்சு கொடுத்துறான். இது வரைக்கும் யாராவது பிரதமர் சொல்லியிருக்காங்களா என்னை தீ வச்சு கொடுத்துனா? நான் என்ன சொல்கிறேன், தீ வச்சு கொடுத்துறதுக்கான ஏற்பாட்டை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து சட்ட நடவடிக்கையில் வருமா, சட்ட விரோதத்தில் வருமா? அது சட்ட விரோதத்தில் வரும். இல்லை, அவர் விரும்பினாரே, அப்போதுக்கு என்ன செய்யறது? அது தற்கொலை முயற்சி. அது நீங்கள் இந்தியாவை தான் தற்கொலை பாதைக்கு அழைச்சிட்டு போறீங்க. ஆனால் நீங்கள் சொன்னது என்ன? நான் 50 நாட்களுக்குள்ள இந்த கருப்பு பணத்தை மீட்கவில்லை என்று சொன்னால் என்னை உயிரோடு கொளுத்தி விடுங்கள் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்தீர்களா, இல்லை இந்தியாவை தற்கொலை பாதைக்கு அழைத்து செல்வதற்கு முயற்சி செய்தீர்களா? 2 கேள்வி இருக்குல்ல நமக்கு. இந்தியாவை தான் நீங்கள் தற்கொலை பாதைக்கு அழைச்சிக்கிறீங்க. விவசாயிகள் தற்கொலை அதிகமாக இருக்கிறது. சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதன் மூலமாக பல பேருடைய வாழ்க்கை தனி மனித வருமான வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானமும் இன்றைக்கு அவனால் சமாளிக்க முடியல. அவனால் வந்து இந்த வாழ்வாதாரத்தை நான் என்ன கேட்குறேன், பெரும்பான்மை இந்துக்களுக்கு பாஜக துரோகம் இழைத்திருக்கிறதா இல்லையா? இழைத்திருக்கிறது. முழுக்க உயர் சாதி நலன்களுக்கான ஒரு அரசியலமைப்பை நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர் என்கிற முகமூடியை வைத்துக் கொண்டு ஏமாற்றுவதன் வழியாக பெரும்பான்மை இந்துக்களை நீங்கள் வஞ்சித்திருக்கிறீர்கள்.
அதனால தான் உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புனாலே லபோதீபம்னு கத்துறான். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது இந்த நாட்டில் அப்படின்னு சொல்கிறான். என்ன யார் என்னென்ன ஜாதியில் இருக்கான், எவ்வளவு படிச்சிருக்கான், என்ன வருமானம், என்ன சூழலில் இருக்கான். இப்போ 2 எருமை மாடு இருந்தால் உன்னை ஓட்டிட்டு போயிடுவான்னு சொன்னீங்கல்ல, 2 எருமை மாடு இல்லாதவனுக்கு எருமை மாடு வாங்கி கொடுக்குறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேணாமா? அவன் ஏதாவது சாப்பிட்றானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமான சொந்த வீடு எவ்வளோ பேர் வச்சிருக்கான், எவன் ஓடு மாற்ற முடியாமல் இருக்கான், எவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன் எத்தனை பேர் இருக்கான், கல்வி அறிவு இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான். இதை கணக்கெடுக்கிறது மூலமாக அவர்களுடைய நலன் சார்ந்த புதிய திட்டங்களை வழிவகுப்பதற்கு ஏன் இவர்கள் அச்சப்படுத்துறாரு? அவசரமாக சட்டம் கொண்டு வர்றீங்கல்ல, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றீங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு பேசுறீங்க, ஒரே நாளில் காஷ்மீரின் சிறப்பு அதிகாரத்தை நீக்கிறீங்கல்ல. பெண்களுக்கான மசோதாவுக்கு மட்டும் என்ன உங்களுக்கு டைம் வெட்டி கிடக்கு? 10 ஆண்டு கால சாதனையை சொல்ல துப்பு இல்லாமல் 2047 தான் எனக்கு இலக்கு. 47 கட்சி இருக்குமானே தெரியல. இந்த தேர்தலில் மக்கள் கரெக்டாக வாக்களிப்பான். தேர்தல் ஆணையம் செய்கிற சதிகளின் வழியாகவோ குழப்பங்களின் வழியாகவோ ஜனநாயகம் இருக்குமானே சந்தேகமாக இருக்கு. 2047 தான் எங்களுக்கு இலக்கு. கூரை ஏறி உன்னால் கோழி பிடிக்க முடியல, வானத்துக்கு வா வைகுண்டத்துக்கு வா, நான் காட்டுறேன் வழி காட்டுறேன்னு சொல்கிற இந்த ஏமாற்று வேலை இருக்கல, இதை ராமர் மன்னிப்பாரா? இதே நம்முடைய கேள்வி. கடவுள் நம்பிக்கை உடையவர்களை பார்த்து நான் கேட்குறேன், தொடர்ந்து கடவுள் நம்பிக்கையின் பெயரால் தன்னுடைய பக்தர்களை ஏமாற்றுவதை வஞ்சிப்பதை ராமர் ஏற்றுக்கொள்வாராமல்ல? ராமர் பேர்ல சீட்டிங் பண்ணலாமாமல்ல? இது உண்மையான பக்திக்கு அழகாது. ஏன் கடவுளின் பேரால ஏமாத்துற அந்த மக்களை? இதைத்தான் நம்ம கேட்க விரும்புகிறோம். அதற்கு எதிர்கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இருக்கிற யாரோ ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் ட்வீட் பண்ணாராம் ராகுல் காந்தி வரணும்னு. அப்போ ஒன்று ராகுல் காந்திக்கு என்ன அங்கேயே தொகுதி இருக்கு? ரேபரேலியில் தானே போட்டிடுறாரு, பாகிஸ்தானில் போட்டிடுறாரு. அவரு பாகிஸ்தானுக்கு அனுப்பணும்னா நம்ம எல்கே அத்வானியை தான் அனுப்பணும், சொந்த நாட்டுக்கு அனுப்பணும். அவர் தான் இங்கே அகதியாக இருக்கிறாரு. நம்ம இந்திய குடியுரிமை கொடுத்து வச்சிருக்கோம். குடியுரிமை திருத்த சட்டத்தில் அத்வானி இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு குழப்பமா இருக்கு. பாஜகக்காரன் நினைச்சா திடீர்னு மோடி நினைச்சான்னு வச்சுக்க, அத்வானிக்கு குடியுரிமையை ரத்து பண்ணி விட்ருவாங்க அமித்ஷா மோடியும் சேர்த்து. சிஏ அடிப்படையில். ஆமா, சிஏ அடிப்படையில் அவர் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் கிடையாதுலங்க. பாகிஸ்தான்ல இருந்து வர்றவர்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சட்டத்தில் குடியுரிமை சட்டத்தில் இருக்குல்ல. இப்போ பாகிஸ்தானில் பிறந்த கராச்சியில் பிறந்த அத்வானிக்கு குடியுரிமை ரத்து செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? பாஜகவில் இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வயோதிகமான இந்த காலத்தில் அத்வானியினுடைய குடியுரிமையை ரத்து செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம கேட்குறோம். நம்ம இல்லை, நிர்மலா சீதாராமன் நேற்று பிரச்சாரத்தில் பேசும்போது, ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, மல்யுத்த ஃபெடரேஷனுடைய ஹெட்டாக இருந்த பிரஜ்பூஷன் சிங் அவருக்கு இப்போ எம்பி சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு, அவர் பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு குறித்து ஒரு விமர்சனமாக எழும்போது அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு நிறையா இருக்குது, தங்கத்தை கொண்டு கோல்டு மெடல் வாங்கினதெல்லாம் கொண்டு கங்கையில் போட முயற்சி பண்ணாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க அவர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே இது வரைக்கும் ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது? பாலியல் குற்றச்சாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற வாக்குமூலம் முக்கியமானது. அவர்கள் யாரும் விருப்பப்பட்டு, யாராவது ஒரு பெண் விருப்பப்பட்டு, அதுவும் மல்யுத்த வீராங்கனை, தனிப்பட்ட மனுஷி கிடையாது, மல்யுத்த வீராங்கனை, அவளுக்கு எவ்வளவு மனதிடம் இருக்கும், உடல் வலிமை இருக்கும், அவங்க பொது வெளியில் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு கண்ணீரோடு அவங்க பேட்டி கொடுக்கும்போது வாரிசு அரசியலை ஒழிப்பதற்காகவே வந்திருக்கிறோம் சொல்கிற பாஜக அந்த எம்பிக்கு நான் சீட்டு கொடுக்கல, அவர் மகனுக்கு தான் கொடுத்தோங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வாரிசு அரசியலில் வராதா? உதயநிதிக்கு மட்டும்தான் வாரிசு அரசியலா? பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகனுக்கு தான் நாங்கள் சீட்டு கொடுத்தோம்னு சொல்கிறாங்களே, இது என்ன வகையான கேவலம் நான் கேட்குறேன். இந்த நாட்டினுடைய பொது நலனுக்காக தன்னுடைய உடம்பிலே துப்பாக்கி குண்டுகளை தாங்கி மரணம் அடைந்த இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்றவர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவன் குடும்பத்திலிருந்து வரக்கூடாதுங்கிறான். வேற வாரிசு அரசியல் இவங்கெல்லாம் வரக்கூடாது, இளவரசரா நீங்கன்னு கேட்குறான். இளவரசர்னு சொல்றாரு, சும்மா ரோட்ல சுற்றி மக்களா இருக்கிறாரு. ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்றாரு. 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டை போட்டு பல லட்சம் ரூபாய்க்கு காலான திண்டு தனி விமானத்தில் போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா யாரு இளவரசர், யாரு இளவரசர்னு சொல்லிக்கிறவர் சாமானிய மக்களினுடைய ஒருவராக ராகுல் காந்தி இருக்கிறாரு. நான் ரொம்ப சாதாரணமானவன், டீ வித்தவன் சொல்றவரு தனி விமானத்தில் போறாரு. இப்போ செயல் நிற்குமா, உங்க சொல்லு நிற்குமா? இதான் கேள்வி. நீங்கள் எவ்வளவு பில்டப் பண்ணாலும் நீங்கள் யார் என்பது உங்களுடைய செயல் தான் விளக்கம். நீங்க சொல்ற சொற்கள் எதுவுமே நிற்காது. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய கண்ணீருக்கு அடுத்த தலைமுறைக்கான அதிகாரத்தை கைமாற்றி கொடுக்குறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் இவ்வளோ தூரம் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு போடுறது குறித்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட இந்த தேர்தலை சரியாக நடத்துறது நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ ஆதாரங்கள் தினம் மீடியாக்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க, சோஷியல் மீடியா வெளியே வருது. இருந்தும் தேர்தல் ஆணையத்தினுடைய மௌனத்தை நாம் எப்படி எதிர்கொள்கிறது? தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை அரசியல் கட்சிகள் கண்காணிப்பதன் மூலமாக மட்டும்தான், அவர்கள் என்ன முறைகேடு செய்கிறார்கள் என்பதை முகவர்கள் வழியாக, கட்சிக்காரர்கள் வழியாக கண்காணிப்பதன் மூலமாக மட்டும்தான் சரி செய்ய முடியுமே தவிர, தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொள்ளும்,
நீதி நெறிமுறைப்படி தான் நடந்து கொள்ளணும், அவர்களை நம்பி நாம் வந்து வாக்குப்பெட்டி வந்து அந்த இவிஎம் மிஷின் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம அந்த பக்கம் போக தேவையில்லை என்று கருதினால் ஆட்சி மாற்றம் நிகழாது. மீண்டும் மோடி வருவதற்கான வேலை திட்டம் தானே. அவங்க என்றைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை நீதியரசராக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் போன்றவர்கள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் எப்பொழுது விரும்பினார்களா, திருடன் வந்து யாரை பார்த்து பயப்படுவான்? திருட்டுத்தனம் இல்லாத இன்னொரு போலீஸை பார்த்து பயப்படுவான். அங்கேயும் திருடன் இருந்தால் பயப்பட மாட்டான். சொல்கிறேன் எடுத்துக்காட்டு. நீதித்துறை நீதி அரசரை பார்த்து ஏன் இவர்கள் அஞ்சுகிறார்கள்? இவர்களிடத்தில் நீதி இல்லைங்கிறதான் அடிப்படை. இவங்கிட்ட எந்த விதமான அரசியல் அறமுமற்றவர்கள்ங்கிறதுனால தான் முதல் கட்டமாக தேர்தல் ஆணையத்திலே 3 முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இல்லாமல் இவர்கள் எப்பொழுது தேர்தல் ஆணையத்தை வந்து அவர்கள் உருவாக்கினார்களோ, அந்த சிறப்பு சட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்களோ, சிறப்பு விதிமுறைகளை உருவாக்கினார்களோ, அன்றைக்கே முறைகேட்டிற்கான தொடக்கம் வந்து விட்டது. வேற என்ன வழி இருக்கிறது? மக்களுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை விட்டால் வேறு வழி இல்லை. அதாவது பல பேர் சொல்லுவான், என்னையா தேர்தல் ஆணையத்தை எதிர்த்துட்டு அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு போடுங்கன்னு சொல்றீங்க அப்படின்பான். அப்ப காவல்துறை அத்துமீறல் நடக்கிறது, அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் போடுறோம். யார்கிட்ட அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் போடுறது? காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி தாங்க ஆர்ப்பாட்டம் போட முடியும். சில பேர் என்னையா காவல்துறைக்கு எதிராக, அதுதானே சட்ட விதி. அப்ப காவல்துறை என்ன போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டு வந்தா போராட்டம் பண்ண முடியும்? சட்டப்படி போராட்டம் என்ன செய்ய முடியும்? காவல்துறை அனுமதி வாங்கி தான் போறோம். அப்ப தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை நாம் வந்து அரசியல் கட்சிகள் விழிப்புணர்வோடு இருப்பதன் வழியாகத்தான் அதை வெல்ல முடியுமே தவிர, அவர்களாகவே வந்து நீதி நெறிமுறைப்படி நடந்து கொள்வார்கள் என்று நம்பினால் நம்பிக்கை துரோகம் நடப்பது உறுதியாகிவிடும். இப்போ தொடர்ச்சியாக வந்து மதவாத பிரச்சாரத்தை பிஜேபி பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து எதிர் பிரச்சாரத்தை பண்ணுறாரு. யூபியில் டைரெக்டாகவே வந்து தேர்தலில் நான் நிற்கிறேன், நான் யூபியை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. வட இந்தியாவினுடைய தேர்தல் களம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? வட இந்தியாவினுடைய தேர்தல் களம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ராகுல் அலை வீசுகிறது. இந்தியா கூட்டணிக்கான ஒரு அலைவரிசையாக அது மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு பெரிய மந்திரங்கள் எதுவுமே தேவையில்லை. கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி தேவையான்னு கேட்பாங்களா, அது மாதிரி நான் சொல்கிறேன். இதை புரிந்து கொள்வதற்கு பெரிய விஷயம் எதுவுமே தேவையில்லை. இந்திய ஊடகங்கள் மொத்தமுமே மோடியின் காலடியில், பாஜகவின் காலடியில் வீழ்ந்து கிடந்த எல்லா ஊடகங்களுமே மெல்ல மெல்ல விழித்து கொண்டு இன்றைக்கு இந்தியா கூட்டணி பற்றிய செய்திகளை வெளியிடுகிறார்களா இல்லையா? ஆமாம், வெளியிடுறாங்க. இந்த மாற்றம் எங்கே நிகழ்கிறது? மக்களிடத்திலே மாற்றம் நிகழ தொடங்குவதை அவர்கள் புரிந்து கொண்ட பின்னால் ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்கிற காரணத்தினாலே முதலாளிகள் அடுத்த இடத்திற்கு பாய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். முகாம் மாறுறான். அவன் எப்பவுமே என்ன பண்ணுவானா, இந்த ஜெயிக்கிற கட்சியினுடைய கொடியை தன்னுடைய கார்களில் வந்து முன்னாடி வந்து அணிவிச்சுட்டு பயணம் பண்ணக்கூடிய பல பேரை பார்த்துருப்போம். தொழிலதிபர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய என்ன செய்வானா, யார் ஆளுங்கட்சியா இருக்கணும் அந்த கொடியை தூக்கி முன்னாடி நட்டு வச்சுட்டு வண்டியில் போவான். அந்த இடத்திற்கு இந்திய ஊடகங்கள் வந்து விட்டது. இந்திய ஊடகங்கள் படிப்படியாக மோடி மீண்டும் வரமாட்டார் என்கிற இடத்திற்கு அவர் வந்து விட்டார். எனவே தான் மிக தீவிரமாக பாஜக தான் வெல்லும் என்று கருத்து கணிப்பு வெளியிட்ட பல ஊடகங்கள் எல்லாம் மாற்று உரையாடல்கள் பற்றிய ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால இந்த ஊடகங்களின் மாற்றம் என்பது தானாக நிகழ்ந்தது இல்லை. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான்ட்டான். மக்களினுடைய மாற்றத்தை அவர்கள் உணர்கிற காரணத்தினால அலைவரிசை மாறுகிறது. ராகுல் அலை வீசுகிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம் தோன்றிவிட்டது. அந்த தோல்வி பயம்தான் 150 இடங்களை கூட பெற முடியாது என்று உளவுத்துறை சொல்லுகிற தகவல்களை வைத்துக் கொண்டுதான் நேரடியாக பாகிஸ்தானை நோக்கி பேசுகிறாரே தவிர இந்திய மக்களை நோக்கி மோடி பேசவே இல்லை. நேராக ஏன்னா பாகிஸ்தான் மீது இவ்வளவு பிரியமாக இருக்கிற போது இந்த தேர்தல் முடிந்த பின்னால் பாகிஸ்தானுக்கே அவரை அனுப்பி வைத்து விடலாம்ங்கிற அளவுக்கு அவர் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறார். அந்த அளவிற்கு அவருக்கு வந்து மிக ஆனால் சீனாவை பற்றி வாய் தவறி கூட அவர் பேசுவதே கிடையாது. சீனா குறித்து ஏன் இவ்வளவு நடுங்குகிறார் என்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால பாகிஸ்தானு, பசுமாடு, இந்துத்துவா, ராமர் கோயில் இது எல்லாமே முடிந்து போன கதை, அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. மோடியினுடைய இனிமேல் வந்து செல்வாக்கல்ல சொல்வாக்கல்ல எதுவுமே செல்லுபடியாகாது. மோடியினுடைய நிலைமை இன்றைக்கு என்னன்னா, அவர் 8:30 மணிக்கு திடீரென்று பணம் செல்லாது என்று அறிவித்தார்ல, அவருடைய பிரதமர் பதவியோ அவருடைய அதிகாரமோ செல்லாது என்று இந்த தேர்தலின் வழியாக மக்கள் அறிவிக்கிறார்கள். அதான் நடக்க போகும். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.